Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சோடைய ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துருந்தோம். அதாவது டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வரும், அதுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்றதுக்கு ஒரு 4-5 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தோம். அட் த சேம் டைம் ஒரு சில பர்டிகுலர் வேர்டு வந்தால் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பாக்ஸாக அந்த டேப்லெட் காலமாக பார்த்துருந்தோம். Now today we are going to change the sentences. ஸோ இப்போ அந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்: ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஃபார் திஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் வந்து இந்த 4ல் எந்த கைண்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் எந்த வகையான சென்டென்ஸாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒவ்வொரு சென்டென்சஸாக பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்னா எப்படி சேஞ்சஸ் பண்ணணும், இன்ட்ராகேட்டிவ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும், இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்ரிக்கு எப்படி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we are going to see a statement. ஸோ பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதனுடைய ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லையா, சேஸ் இருந்துச்சுன்னா சேம் அதே தான் யூஸ் பண்ணுவோம், அதில் நோ சேஞ்சஸ். அதுவே இன்கேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் சே டு அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் டெல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். தென் செட்டுக்கு நோ சேஞ்சஸ், செட் டு வந்துச்சுன்னா டோல்டுன்னு சேஞ்ச் பண்ணணும். தென் இதனுடைய கன்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அதனுடைய கன்ஜெக்ஷன் வந்து தட். ஸோ இதை வந்து நீ மைண்டில் வச்சுக்கோ, நம்ம சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது we can use this. Now listen this sentence. Anil said to Sunil, I am going to market now. So here, ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அனில் said to Sunil, இங்கே செட் டு அப்படின்னு இருக்குது. இதுதான் நம்மளுக்கு ரிப்போர்ட்டிங் வேர்ப். ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பையே நம்ம டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் தட் இன்னொரு வேர்டு இருக்கும், அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு செட்டுக்கு பதிலாக நம்ம ஆட் பண்ண வேண்டிய வேர்டு என்னன்னு பார்த்தோன்னா டோல்டு. தென் ஸோ அந்த இன்வெர்டட் கம்மா இருக்குது இல்லையா, அந்த அப்போஸ்ட்ரோஃபி மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அதை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற கன்ஜெக்ஷன் தான் தட். ஸோ சி செகண்ட் ஸ்டெப், ரிமூவ் கொட்டேஷன் அண்ட் ஆட் தட். ஸோ அப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம தட்டுன்னு ஆட் பண்ணிடணும். ஸ்டெப் 3, ஸோ இங்கே ஐ அப்படின்னு இருக்கு இல்லையா, ஐ வந்து இங்கே யாரை குறிக்குது, அணிலை குறிக்குது. அணில் தான் யார்கிட்ட சொல்கிறான், சுனில் கிட்ட சொல்கிறான். இப்போ அணில்ன்றது வந்து ஒரு பாய். ஸோ அப்போ அந்த ஐயை வந்து நம்ம ஹீயாக சேஞ்ச் பண்ணுறோம். தென் ஆம், இந்த ஆமோடைய பாஸ்ட் டென்ஸ் சேஞ்ச் பண்ணோம் நம்ம. ஸோ அப்போ அது வாஸ். ஹியர் நவ்ன்ற வேர்டுக்கு வந்து நம்மளுக்கு அந்த பாக்ஸில் கொடுத்துருப்போம், அதை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணோன்னா தென். அனில் செட்டுக்கு பதிலாக டோல்டுன்னு மாற்றிட்டோம். அனில் டோல்டு சுனில். நம்ம அந்த அப்போஸ்ட்ரோஃபியை ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கொட்டேஷனை அதுக்கு ஆட் பண்ணுறது தான் தட். ஸோ அந்த ஐ வந்து ஹீயாக மாறுது, ஹீ. ஆம் வந்து வாஸ், ஹீ வாஸ் கோயிங் டு மார்க்கெட். நவ் அப்படின்றது தென். ஸோ நவ் ரீட் த சென்டென்ஸ் ப்ராப்பர்லி. Anil told Sunil that he was going to market then. Now listen this. Vandana said, I want to meet the principal this afternoon. So here Vandana நம்மளுக்கு இங்கே reported verb வந்து said. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் இல்லை, அதனால் வந்தனா said. ஸோ நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த கொட்டேஷனை ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான கன்ஜங்ஷன் that. ஸோ இங்கே ஐ இருக்குது, இங்கே வந்து வந்தனான்னு ஒரு கேர்ள் நேம் சொல்லியிருக்கிறாங்க, அதனால் அந்த ஐயை வந்து நம்ம ஷீயாக மாற்றிக்கிறோம். தென் வாண்ட், அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணும். ஸோ வாண்டட். ஸோ வந்தனா வாண்டட் டு மீட் த பிரின்சிபல் திஸ். அந்த திஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தேட்டாக சேஞ்ச் பண்ணிப்போம். மீட் த பிரின்சிபல் தட் ஆஃப்டர்நூன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், he said I am busy now. So he said. ஸோ செட்டுக்கு வந்து ரிப்போர்ட்டட் வேர்புக்கு சேஞ்சஸ் கிடையாது, அதனால் சேம் வேர்ட். அந்த கொட்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கான கன்ஜெக்ஷன் தட். ஸோ இங்கே ஐன்றது வந்து ஒரு பாய், ஹீன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ஹீன்னு மாற்றிக்கிறோம். ஐ ஆம்
அதனுடைய past tense வந்து was. Then nowக்கு வந்து then. He said that he was busy now. Next one, he said, my mother is teaching my sister now. So same for the no changes for the reporting verb. அந்த reporting verb இருக்கு இல்லையா said, அதுக்கு no changes. கொட்டேஷனை ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு that. ஸோ இங்கே மை இருக்கு இல்லையா அந்த மை வந்து நம்மளுக்கு ஹிஸ்ஸாக சேஞ்ச் ஆகுது. அவனுடைய அக்காவுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவனுடைய சிஸ்டருக்கு அப்படின்றதுனால. ஹிஸ் மதர் வாஸ் டீச்சிங் ஹிஸ், திரும்பவும் நம்மளுக்கு இங்கே ஒரு மை இருக்குது பாரு, மை சிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மையும் ஹிஸ்ஸாக சேஞ்ச் ஆகுது, நவ் வந்து தென். அப்போ இந்த சென்டென்ஸோடைய ஆன்சர், he said that his mother was teaching his sister then. Now listen this. Tense will not be changed in the following places. அதாவது நம்ம டென்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, நம்மளை கொடுத்துருக்க சென்டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் பாஸ்ட் டென்ஸ் அந்த மாதிரி ஒன்று சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் இங்கே கொடுத்துருக்க இந்த ஒரு 4 விஷயங்கள் மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. இந்த 4 விஷயங்களுக்கு மட்டும் அந்த டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. Universal truth, proverb, seasonal, scientific truth. First one, universal truth. அதாவது உலகத்துடைய பொதுமறைகள், உலகத்தில் மாறாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து டென்ஸ் மாறாது. அதாவது சன் வந்து கிழக்க உதிக்கும், ஈஸ்டில் ரைஸ் ஆகும் அப்படின்றது நம்ம எப்போவுமே சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு சில விஷயம். அதனால் அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது நம்ம. Now listen the sentence. The teacher said the sun rises in the east. ஸோ அதாவது டீச்சர் சொன்னாங்க சன் வந்து எங்கே ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணும்போது அந்த கொட்டேஷனை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான கன்ஜங்ஷன் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். மற்றபடி சேம் சென்டென்ஸ் தான். there's no changes for the tense. The teacher said that the sun rises in the east. ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ணக்கூடாது. தென் செகண்ட் ஒன், ப்ராவர்ப். நம்மளுக்கு ஒரு ப்ராவர்ப் அதில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ராவர்பில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுவும் அப்படியே தான் வரும். ப்ராவர்ப், மை ஃப்ரெண்ட் செட் டு மீ ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஸோ நம்ம கொட்டேஷனை வந்து ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கானது வந்து தட். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரிப்போர்ட்டிங் வேர்ப் மை ஃப்ரெண்ட் செட் டு, அந்த செட் டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு டோல்டு. இப்போ மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ தட் honesty is the best policy. சீசனல். சீசனல்னால் இப்போ மழை காலம்னா கண்டிப்பாக மழை வரும், குளிர்காலம்னா கண்டிப்பாக குளிர் அடிக்கும். ஸோ சம்மர் சீசனாக கண்டிப்பாக அந்த சன் எப்படி அந்த டெம்பரேச்சர் அந்த வெயில் ஹீட் அதிகமாக இருக்கும். அதிலலாம் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டுட்டு வர முடியாது. He said it rains heavily during rainy season. அவன் சொன்னான் மழை நாளில் மழை கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும் அப்படின்னு. அதில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த மழை நாளில் வந்து இல்லை மழை வராது வெயில் தான் அடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, நம்ம அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. He said that it rains heavily during rainy season. ஸோ அதாவது ரெய்னி சீசன்னால் கண்டிப்பாக மழை ஹெவியாக பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் ட்ரூத், அதாவது அந்த அறிவியல் உண்மைகள் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம மாற்ற முடியாது. The teacher said ice floats in the water. ஸோ டீச்சர் சொன்னாங்க ஐஸ் கட்டி என்ன பண்ணுமா, அந்த ஐஸ் வந்து தண்ணியில் மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ அப்போ அதில் there's no changes. The teacher said that ice floats in the water. ஸோ அப்போ இந்த 4 விஷயங்கள் வந்து keep it your mind. ஸோ இந்த 4 வந்துச்சுன்னா there is no changes for the tense. ஸோ அதில் வந்து டென்ஸில் எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நம்ம கொடுத்துருக்குற இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாமே உன்னுடைய கிராமர் நோட்டில் காப்பி பண்ணிக்கோ. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்துருக்கிறது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். நீ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டு அதுக்குரிய ரூல்ஸ் நம்ம அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோ. ஆஃப்டர் தேட் ஸோ நம்ம அதை 1 by 1 ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் கொடுத்துருப்போம் இல்லையா அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீ உன்னுடைய நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே உனக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து ஒரு 7 சென்டென்சஸ் கொடுத்துருக்குறேன். இந்த 7 சென்டென்சஸையும் நீ ஓனாக ட்ரை பண்ணிக்கோ.
ஸோ இதை முடித்து நாளைக்கு உன்னோட குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள்.